Hello guys, நான் உங்க முகேஷ். வெல்கம் பேக் டு மை சேனல் FuseTube. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, புதுசாக இன்ஸ்டாகிராமில் ஒரு ட்ரிக் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. என்ன ட்ரிக்னா, ஃபேக்காக ஒரு மியூசிக் வேறு எஃபெக்ட் எடி பண்ணுறதுன்னு அலைட் மோஷனில் ரொம்ப சிம்பிள் தான். சீக்கிரமாக கற்றுக்கலாம். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஃபர்ஸ்ட் உங்கள் லைட் மோஷன் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் வந்து ப்ளஸ் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஃபுல் ஸ்க்ரீன் ரேஷியோக்காக 720 1540 இந்த ரேஷியோ நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, ஜஸ்ட் கிரியேட் ப்ராஜெக்ட். இப்போ பேக்ரவுண்ட் வந்து பிளாங்காக இருக்கா, இதை ஃபில் பண்ணுறதுக்கு ப்ளஸ் பட்டன் கிளிக் பண்ணிட்டு ஒரு ஸ்கொயர் ஷேப், அதுக்கப்புறம் 3 பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஃபில் ஸ்க்ரீனை கொடுத்தீங்கன்னா ஃபுல் ஸ்க்ரீனை ஃபில் ஆகிடும். அதுக்கப்புறம் கலர் அண்ட் ஃபில் போயிட்டு நான் ஒரு டார்க் ப்ளூ இல்லை இங்க் ப்ளூ கொடுத்துக்கிறேன். ஓகேவா, இதுக்கப்புறம் நமக்கு வந்து ஒரு 30 செகண்ட் வேணும் இல்லை, அதுக்கு ஜஸ்ட் ப்ளஸ் பட்டன் கிளிக் பண்ணிட்டு ஆடியோ ஏதாவது ஒரு சாங் சூஸ் பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சாங் சூஸ் பண்ணிக்கிறேன். இதை நான் பேசும்போது டிஸ்டர்பன்ஸாக இருக்கிறதுக்காக நான் வந்து ஆலியுமே மியூட் பண்ணிக்கிறேன். ஓகேவா, இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறேன்னா, ஜஸ்ட் அந்த பேக்ரவுண்ட் லேயரை கிளிக் பண்ணிவிட்டு ஒரு எண்டுக்கு போயிட்டு ஜஸ்ட் நான் வந்து ஸ்ட்ரெச் பண்ணி எக்ஸ்டெண்ட் பண்ணி வச்சுக்கிறேன் அந்த டியூரேஷனை. ஓகே, இதுக்கு அடுத்து பண்ண போகிறது ஃபஸ்ட் ஸ்டெப் வந்து முடிஞ்சிருச்சு. இப்போ செகண்ட் ஸ்டெப் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு சர்க்கிள் ஆட் பண்ண போகிறோம். ப்ளஸ் பட்டன், ஒரு சர்க்கிள். இந்த சர்க்கிள் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம நிறைய விஷயம் பண்ண போகிறோம். ஜஸ்ட் மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் போயிட்டு அதோட சைஸை ஃபஸ்ட்டு பெருசு பண்ணிக்க போகிறோம். ஓகே, இந்த அளவுக்கு பெருசு பண்ணியாச்சு. ஓகே, ஓரளவுக்கு இருந்தால் போதும். ஓகே, இதுக்கடுத்து ஜஸ்ட் அதை மூவ் பண்ணி நான் இந்த இடத்துல வச்சுக்கிறேன். ஓகே, ஒரு கரெக்டாக வெர்டிகலாக அலைன் பண்ணி வச்சுக்கிறேன். ஓகேவா, ஸோ அலைன் பண்ணதுக்கப்புறம் இதுக்கப்புறம் நான் ஃபஸ்ட்டு சர்க்கிளை கிளிக் பண்ணிட்டு இதை வந்து என்ன பண்ண போகிறீங்கன்னா மாஸ்க் சர்க்கிள்னு போட்டு வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு நேம் கொடுக்குறது ரொம்ப முக்கியம். ஏன்னா அதில் வந்து நம்ம நிறைய சர்க்கிள் ட்ரா பண்ண போகிறங்கிறதுனால வந்து நமக்கு கன்ஃபியூஷன் இருக்கும். இதுக்கடுத்து இந்த மாஸ்க் சர்க்கிளையே வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஜஸ்ட் வந்து கிளிக் பண்ணிவிட்டு டூப்ளிகேட் பண்ண போகிறோம். அதே மாதிரி இன்னொரு டூப்ளிகேட் பண்ண போகிறோம். ஜஸ்ட் மாஸ்க் சர்க்கிளை கிளிக் பண்ணி இன்னொரு டூப்ளிகேட், அதுக்கப்புறம் இதேமாதிரி கிளிக் பண்ணி இன்னொரு டூப்ளிகேட் பண்ண போகிறோம். ஓகே, மொத்தம் வந்து எத்தனை டூப்ளிகேட்னா, ஃபஸ்ட்டு மாஸ்க் சர்க்கிள், அதுக்கப்புறம் அதுக்கே வந்து 3 டூப்ளிகேட் பண்ண போகிறோம். ஓகேவா, இது ஃபஸ்ட்டு வந்து அந்த 3 டூப்ளிகேட்டையும் நம்ம ஆஃப் பண்ணிக்க போகிறோம். ஆஃப் பண்ணிவிட்டு இந்த ஃபஸ்ட்டு டூப்ளிகேட்டை மட்டும் ஃபஸ்ட்டு நேம் சேஞ்ச் பண்ண போகிறோம். இந்த மாஸ்க் சர்க்கிளில் மேலே இருக்குல்ல, இதுக்கு பேர் என்ன சொல்ல போகிறீங்கன்னா கவர்னு சூஸ் பண்ணுங்கள். கவர்னு ஏதாவது நேம் வச்சுக்கோங்க. அடுத்த மாஸ்க் சர்க்கிள் கிளிக் பண்ணிவிட்டு வந்து ஸ்ட்ரோக் அனிமேஷன், இந்த சர்க்கிளை தான் வந்து நம்ம அனிமேஷன் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஸ்ட்ரோக் அனிமேஷன் கிளிக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இதை கிளிக் பண்ணிட்டு வெறும் ஸ்ட்ரோக் மட்டும் நேம் கொடுத்துங்க. ரேண்டமாக நேம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு மறந்துடும். ஸோ எக்ஸாக்டாக அந்த நேம் கொடுங்க. ஓகேவா, இப்போ மாஸ்க் சர்க்கிளை கிளிக் பண்ணுறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் ப்ளஸ் பட்டன் கிளிக் பண்ணி இமேஜ் அண்ட் வீடியோ போங்க. உங்களுக்கான ஃபோட்டோ சூஸ் பண்ணுங்கள். சூஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து ஜஸ்ட் வந்து இது எல்லாமே டூரேஷன் வந்து நம்ம ஃபுல்லாக எக்ஸ்டெண்ட் பண்ணி வைக்கணும். ஸோ அதனால் ஜஸ்ட் எல்லா லேயரையுமே கிளிக் பண்ணி ஓகே, எல்லாரும் கிளிக் பண்ணியாச்சு. ஜஸ்ட் இந்த எண்டுக்கு வந்துட்டு அதோட டூரேஷனை மட்டும் நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணி வச்சாச்சு. ஓகேவா, இப்போது இந்த பர்டிகுலர் மாஸ்க் சர்க்கிளையும் விஜயோட இமேஜ் எங்கே இருக்குது, விஜயோட இமேஜையும் அப்புறம் மேக் ஷுர் அந்த சர்க்கிள் வந்து மேலே இருக்கணும், விஜயோட இமேஜ் வந்து கீழே இருக்கணும். ஸோ ஜஸ்ட் ட்ராக் பண்ணி மேலே வச்சுக்கிறேன். ஓகேவா, இப்போ அந்த சர்க்கிள் அதுக்கப்புறம் விஜயோட இமேஜ் ரெண்டே கிளிக் பண்ணிட்டு இதை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த சர்க்கிள்குள்ளே விஜய் வந்துடுவார். இப்போ அந்த குரூப் அண்ட் மாஸ்க்கை கிளிக் பண்ணி எடிட் குரூப் போயிட்டு அவரோட அந்த ஃபோட்டோ கிளிக் பண்ணிவிட்டு மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் போயிட்டு ஜஸ்ட் நீங்கள் வந்து கரெக்டாக அலைன் பண்ணி வச்சுக்கலாம். அவரோட ஃபேஸ் கரெக்டாக இருக்க மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். ஓகேவா, வச்சதுக்கப்புறம் ஜஸ்ட் நான் அந்த பக்கம் வந்துக்கிறேன். இப்போ முதல் முக்கியமான விஷயம் என்னென்னா, பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு நார்மலாக இருக்கா. ஸோ எஃபெக்ட் ஆட் பண்ணணுன்னா, ஒரு மூவ்மெண்ட் வேணும்னா ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணி எஃபெக்ட்ஸ் கிளிக் பண்ணி ஆட் எஃபெக்ட் போயிட்டு நீங்கள் எதாவது எஃபெக்ட் போகலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரொசீஜரில் நிறையா இருக்குது, நீங்கள் எது வேணால் சூஸ் பண்ணிக்கலாம். இந்த கீழே நீங்கள் எதாவது ஃபார் எக்ஸாம்பிள் பாட்டமில் ஏதாவது டெக்ஸ்ட் எதாவது ஆட் பண்ண போகிறீங்க, இல்லை லிரிக்கல் போட போகிறீங்கன்னா வெறும் சிம்பிள் ஸ்டார் ஃபீல் கொடுங்க. இல்லை நான் எதுவுமே போட மாட்டேன், சும்மா பிளாங்க் ஆட போகிறீங்கன்னா ஸ்டார் ஃபீல் கொடுங்க. அப்போ ஒரு பெரிய ஸ்டார் வந்து அப் அண்ட் டவுன் மூவ் மாதிரி ஃபீல் ஆகும். நான் ஃபார் எக்ஸாம்பிள் பற்றிக்கு ஒரு சிம்பிள் ஸ்டார் ஃபீல் கொடுத்துக்கப்புறம் ஸ்டார்டிங்கில் ஒரு கீ அனிமேஷன், எண்டிங்கில் ஒரு கீ அனிமேஷன். இப்போ உங்களுக்கு எக்ஸ்ட்ராக்ஷனில் மூவ் பண்ணணும்னா எக்ஸ் வேல்யூ செலக்டாக இருக்கணும், பேரலக்ஸ் செலக்டாக இருக்கணும். ஜஸ்ட் மூவ் பண்ணனா எக்ஸ்ட்ராக்ஷனில் மூவ் ஆகிற மாதிரி இருக்கும். ஓகேவா, ஒய் டைரக்ஷனில் மூவ்மெண்ட் வேணும்னா ஒய்யை கிளிக் பண்ணிங்கன்னா ஒய் டைரக்ஷனில் மூவ்மெண்ட். இல்லை எனக்கு வந்து என் ஃபேஸை நோக்கி வரணும், ஸ்க்ரீன் நோட் அப்படி உங்களை நோக்கி வரணும்னா ஜஸ்ட் வந்து டெப்த்தை கிளிக் பண்ணிவிட்டு இந்த டெப்த் அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களை நோக்கி வர மாதிரி ஃபீல் பண்ணிக்கலாம். ஓகேவா, இப்போதைக்கு நான் ஒய் டைரக்ஷன் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ண போகிறேன். ஓகே, ஒய் டைரக்ஷனில் வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இன்கேஸ் உங்களுக்கு அந்த பார்ட்டிகல்ஸ் அந்த ஸ்டார்ஸ்லாம் வருது ஸ்பீடாக வரணும் அப்படின்னா வந்து நல்லா ஒயில் வந்து நிறையா வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் நிறையா ஆகும், நிறைய பார்ட்டிகல்ஸ் வர மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகும். பட் ஓரளவுக்கு ஒரு 1500 கிட்ட வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு நார்மல் ஃப்ளோ கிடைக்கிற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகும், ஸ்மூத்தாக இருக்கும். நீங்கள் அது என்ன பண்ணுறது, நீங்கள் செலக்ட் பண்ணுற சாங்கை பொறுத்தில் இருக்குது. அந்த சாங் வந்து ஃபாஸ்ட்டான சாங்னா இந்த ஸ்டார்ஸ் வந்து ஃபாஸ்ட்டாக இருந்தால் நல்லாயிருக்கும், ஸ்லோவான சாங்னா இந்த ஸ்டார்ஸ் வந்து ஸ்லோவாக இருந்தால் நல்லாயிருக்கும். ஓகேவா, இதுக்கு அடுத்து பண்ண போகிற விஷயம் தான் ரொம்ப முக்கியமான விஷயம். என்ன விஷயம்னா அந்த பேக்ரவுண்ட் அனிமேஷன். அதுக்கு என்ன பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் இந்த ஹைட் பண்ணி வச்சுருக்கோம்ல 3 லேயர், அதை ஃபுல்லாக வந்து அன்ஹைட் பண்ணுங்கள். பண்ணதுக்கப்புறம் 3 லேயரையும் ஃபஸ்ட் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் ஜஸ்ட் அதை பெருசு பண்ணுங்கள் உங்கள் ஹேண்டை வச்சு. ஓகேவா, பெருசு பண்ணிக்கோங்க. ஓகே, ஓரளவுக்கு எக்ஸாக்டாக பண்ண முடியாட்டியும் ஓரளவுக்கு அப்ராக்சிமேட்டாக பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ இன் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து இந்த கவர் லேயரை வந்து கிளிக் பண்ணிவிட்டு அதோட கலரை சேஞ்ச் பண்ண போகிறோம். என்ன கலர்னா அந்த பேக்ரவுண்ட் கலர் செலக்ட் பண்ணிட்டு ஓரளவுக்கு அதோட சைஸ் வந்து நம்ம இப்போ குறைச்சிக்க போகிறோம். ஜஸ்ட் வந்து மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் போயிட்டு ஸ்கேலிங்கை கொஞ்சம் குறைச்சி வச்சுக்கோங்க. இது எதுக்கு நான் சொல்கிறேன். ஓகே, குறைச்சி வச்சாச்சா. இதுக்கடுத்து என்ன பண்ண போகிறோம்னா, இந்த ஸ்ட்ரோக்கை கிளிக் பண்ணிவிட்டு கலர் அண்ட் ஃபில் போயிட்டு அதுக்கு நன் கொடுத்துட்டு அதுக்கு பதிலாக பார்டர் அண்ட் ஷேடோ கொடுத்து அதை கிளிக் பண்ணுங்கள். அதில் போயிட்டு நீங்கள் ஒரு ஒயிட் கலர் கொடுங்க. ஒயிட் கலர் கொடுத்தா நல்லாயிருக்கும். இப்போ ஸ்ட்ரோக்கோட வேல்யூ கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுங்கள். ஓகேவா, இன்க்ரீஸ் பண்ணியாச்சா.
இப்போ வந்து இன்னும் முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த ஸ்ட்ரோக் அனிமேஷன் இருக்குல்ல, இதுவும் அந்த ஸ்ட்ரோக் அதுவும் வந்து ஒரே இதாக இருக்கணும், ஒரே சர்க்கிள் சைஸாக இருக்கணும். ஸோ ஜஸ்ட் இது மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் போயிட்டு ஜஸ்ட் செலக்ட் பண்ணி இதையும் வந்து நீங்கள் ஜஸ்ட் பெருசாக்கிக்கோங்க. ஓகேவா? இப்போ வந்து இடையில வந்து உங்களுக்கு அந்த ஃபோட்டோக்கும் இடையில ஒரு சின்ன கேப் வேணுங்கிறதுக்காக தான் நான் மொத்தம் 3 சர்க்கிள் சூஸ் பண்ணேன். இல்லை கேப் வேணாம், எனக்கு பேக்ரவுண்ட்லேயே ஃபில் ஆனால் போதும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா அந்த 3ஆவது சர்க்கிள் உங்களுக்கு வேணாம். ஓகே, இப்போ அந்த ஸ்ட்ரோக் அனிமேஷனை மட்டும் கிளிக் பண்ணிவிட்டு கலரை சேஞ்ச் பண்ணலாம். ஃபஸ்ட் கலர் அண்ட் ஃபில் போயிட்டு அதை நன் கொடுத்துட்டு அதிலே போயிட்டு நீங்கள் பார்டர் அண்ட் ஷேடோ வந்து எனேபிள் பண்ணுங்கள். எனேபிள் பண்ணிட்டு நீங்கள் வந்து ஏதாவது ஒரு கலரும் கொடுக்கலாம், சர்க்கிளும் கொடுக்கலாம், இல்லை ஸ்ட்ரோக்கும் கொடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ரெட் கலர் கொடுக்குறேன். ஓகேவா? கொடுத்தீங்கன்னா பார்த்தா உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும். ஓகேவா? ஒரு நார்மலாக தான் இருக்குது. பட் உங்களுக்கு அதோட ஃபில் தெரியுதா? ஓகே, ஃபில் பண்ணிவிட்டு இதோட சைஸை மட்டும் நம்ம குறைச்சிக்கணும்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஸோ மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் போயிட்டு ஜஸ்ட் இதோட சைஸை மட்டும் டிக்ரீஸ் பண்ணி இந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஓகே, வச்சாச்சா? ஓரளவுக்கு வச்சாச்சு. ஓகே, கொஞ்சம் பெருசு பண்ணி வச்சாச்சு. ஓகே, இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இதில் ஒரு சின்ன அனிமேஷன் பண்ண போகிறோம். ஸோ ஸ்ட்ரோக் அனிமேஷனை கிளிக் பண்ணி எஃபெக்ட்ஸ் போங்க, ஆட் எஃபெக்ட்டு, ட்ராயிங் ப்ராக்ரஸ். ஸ்டார்டிங் பாயிண்டில் வச்சு இதை ஃபுல்லாக 100 ஆக்க போகிறோம். எண்டிங் பாயிண்டில் போயிட்டு இதை வச்சு திரும்ப எல்லாமே 0 ஆக்க போகிறோம். ஆக்கியாச்சா? இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அனிமேஷன் தெரியும். ஸோ நான் ப்ளே பண்ணுறேன். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இதோட எட்ஜ் பாருங்கள் ரொம்ப ஷார்ப்பாக இருக்குது. நீங்கள் பிளெண்ட் பண்ணணும், எனக்கு வந்து ஒரு சர்க்கிள் மாதிரி வேணும்னா ஜஸ்ட் அந்த ஸ்ட்ரோக் அனிமேஷன் லேயரை கிளிக் பண்ணி பார்டர் அண்ட் ஷேடோவை கிளிக் பண்ணி இந்த இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு பிளெண்டாகிற மாதிரி இருக்கும். ஸோ ஒவ்வொன்றும் அப்படி இருக்கு, பார்த்துக்குங்க. உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ நீங்கள் அந்த இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் அந்த பிளெண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, அதனால் பிளெண்டை வச்சிட்டேன். ஸோ இதுக்கடுத்து என்ன விஷயங்கள்லாம் பண்ணலான்னா, இந்த ப்ளே பட்டன் நீங்கள் ஆட் பண்ணுறதா தனியாக பிஎன்ஜி இமேஜ் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கீழே லிரிக்கல் எழுதுறீங்கன்னா லிரிக்கல் அனிமேஷன் எழுதிக்குங்க. இல்லை டெக்ஸ்ட் ஆட் பண்ணுறா கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஹோப் தட் கைஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சைனிங் ஆஃப் யூ முகேஷ் ஃப்ரம் ஃபியூஸ் டியூப். பாய்.